Hello students, welcome to CC online classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா statement and conclusions. Right, so statements and conclusions. So statement and conclusions என்னது? So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க மினிமம். சில சமயம் 3-4 கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரைட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் 1, ஓகே, ஸோ கன்க்ளூஷன் 2. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கொடுத்த கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த கன்க்ளூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இந்த கன்க்ளூஷனை டிரைவ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்துக்கணும். இதுல சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸோ ரைட், ஓகே, ஸோ அட்வைஸ் இந்த மாதிரி இருக்கு, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டோ, ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஓகே ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கணும். ஓகே, இருந்தா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, என்னன்னா இட் ஷுட் பி ரிலேட்டட் டு okay it should be related to the statement. Okay, it should be related to the statement. So statementக்கும் சம்பந்தம் இருக்கணும். அந்த கொடுத்த கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே அதுக்கான அட்வைஸோ இல்ல அதுக்கான ரிசல்ட்டோ இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ட்ரூன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இருக்கும். சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்டனிட்டியை குறிக்கும் நமக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன்லயும் வரும் நமக்கு. ரைட், ஸோ சர்டனிட்டி குறிக்கும். ஸோ சர்டனிட்டி குறிக்கிறது என்னன்னா ஆல் த பெஸ்ட் ஒன்லி. ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குனால இது வந்து பாத்தீங்கன்னா இது நாட் ஃபாலோஸ்னு வந்துடும். ஓகே, பட் சில எக்ஸெப்ஷனல் கேஸ், ஸோ எக்ஸெப்ஷனல் கேஸ்ல ஓகே ரைட், ஸோ எக்ஸெப்ஷனல் கேஸ்ல மட்டும் இதை வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கண்டுக்க கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் கேசஸ்லன்னா ஓகே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுனாலே அது நாட் ஃபாலோஸ்னு சொல்லலாம். சில எக்ஸப்ஷனல் கேஸில் மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஆல் த பீப்புள் ஆர் அட்வைஸ் டு லீவ் த பிளேஸ், இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க. கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பீப்புள் வில் ஒபே த ஆர்டர், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் வில் லீவ் த ஓகே பிளேஸ், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ அவங்க ஆள் கொடுத்தாங்க எல்லாருமே போகணுன்றதுனால இங்கே எல்லாருமே போகணுமா கிடையாது. ஏன்னா சில பேர் போவாங்க, சில பேர் அப்படியே இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓகே ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஸ்ட்ரிக்டா ஓகே ஒரு இது இருக்கும். இப்போ சப்போஸ் ஒன்லி பேஸ் பண்ணி சொல்லாமே, இப்போ ஒன்லி த ஓகே இந்த வார்ஷிப் ஓகே ஸோ இப்போ சப்போஸ் ஒரு வார் நடக்குது, ஓகே ஒன்லி திஸ் வெப்பன் கேன் பி யூஸ்ட் அண்டர் த வாட்டர், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் கன்க்ளூஷன்ல ஒன்லி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி திஸ் வெப்பன் இஸ் பெஸ்ட் டு யூஸ் அண்டர் த வாட்டர், இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஓகே, இப்போ சப்போஸ் டிராஃபிக் ரூல் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பேசுறாங்க, மறுபடியும் கன்க்ளூஷன் என்னன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஃபியூ பீப்புள் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படி சொன்னா நம்ம இதை ஏற்றுக்கலாம். ரைட், ஸோ கன்க்ளூஷன்றது ஸ்டேட்மெண்டோட ஒத்து போகணும். அதே மாதிரி கன்க்ளூஷன்ல அட்வைஸோ இல்லை ரிசல்ட்டோ கொடுத்தாங்கன்னா அதை ட்ரூவா எடுத்துக்கணும். அதுவும் ரெண்டுத்துமே சம்பந்தம் இருக்கணும் நமக்கு. கிளியர்? ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தா இன்னும் நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ரைட், ஸோ என்ன பண்ணணும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் மார்னிங் வாக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கன்க்ளூஷன் ஆல் ஹெல்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக்ஸ், ஈவினிங் வாக்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ், ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், எய்தர் 1 or 2 ஃபாலோஸ், நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அண்ட் போத் 1 and 2 ஃபாலோஸ். இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கணும். என்ன சொல்றாங்க, ஓகே மார்னிங் வாக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஸோ மார்னிங் காலையில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, ஆல் ஹெல்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக்ஸ், நெக்ஸ்ட் ஈவினிங் வாக்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல். ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் கன்க்ளூஷனை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க மார்னிங் வாக் பத்தி தான் பேசுறாங்களே தவிர இங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஓகே ஈவினிங் வாக்கை பத்தி பேசுறாங்க சம்பந்தமே இல்லாம. அப்போ செகண்ட் ஒன்றது வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஆல் ஹெல்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக்னு சொல்றாங்க. ஸோ இப்போதானே சொன்னேன் மார்னிங் வாக்கு குட் ஃபார் ஹெல்த் தான், பட் எல்லாருமே போவாங்களா, போக மாட்டாங்க. ரைட், ஸோ சில பேர் தான் அங்கே போக வாய்ப்பு இருக்கும். ரைட், ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ஓகே,
இங்க என்னன்னா மார்னிங் வாக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஹெல்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக்ஸ். இங்க பீப்புள் பத்தி அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட நமக்கு பேசல. ஃபர்ஸ்ட்ன்றது நமக்கு வரவே வராது. ரைட்? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? நெய்தர் நாட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்னு சொல்லலாம். ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Statement. The best way to escape from a problem is to solve it. Next, conclusion. Your life will be dull if you don't face a problem. To escape from problems, you should always have some solutions with you. Right? ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல நம்ம எதுவுமே பாத்தீங்கன்னா ஓகே இங்க என்ன கொடுத்துருவோம் அதை வச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். நீங்க லாஜிக்கலாவோ திங்க் பண்ணக்கூடாது. இதுல மறுபடியும் என்னன்னா எத்திக்ஸ் இதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது. ஜஸ்ட் இங்க என்ன கொடுத்துருவோம் அதை வச்சு தான் மொத்தமாவே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பெஸ்ட் வே டு எஸ்கேப் ஃப்ரம் எ ப்ராப்ளம் இஸ் டு சால்வ் இட். ஸோ ஒரு ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதை நம்ம சால்வ் பண்றது தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? யுவர் லைஃப் வில் பி டல் இஃப் யூ டோன்ட் ஃபேஸ் எ ப்ராப்ளம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா வந்து கதை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு வராது. ஓகே. அப்படி நீங்க ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணலன்னா உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்குன்னு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? நெக்ஸ்ட், டு எஸ்கேப் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம் சொல்யூஷன்ஸ் வித் யூ. ஸோ அதை பத்தி இங்க ஏதாவது பேசுறாங்களா? இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றது ஒரே வேன்னு சொல்றாங்க. ரைட்? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஓகே வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஓகே. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெடியா ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை பத்தி அவங்க பேசல. ஸோ செகண்ட் ஒன்னும் நமக்கு வராது. அப்ப என்ன ஒரு ஆன்சர் இங்க? ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்னு வரும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். A neurotic is a non-stupid person who behaves stupidly. Okay, so you என்ன சொல்றாங்க? A neurotic is a non-stupid person who behaves stupidly ன்னு சொல்றாங்க. So next one, neuroticism and stupidity go hand in hand. Next, normal persons behave intelligently. ஸோ இங்க நார்மல் பர்சன் பத்தி ஏதாவது பேசுறாங்களா? பேசவே இல்லைல்ல. அவ பார்த்து என்ன சொல்லலாம் நம்ம? செகண்ட் ஒன்ன்றது நமக்கு வராது. ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னா என்னது? அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு மீனிங் அது. ஓகே. அப்ப என்ன சொல்லலாம்? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல அதை பத்தி தான் பேசுறாங்க. ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு இங்க ஃபாலோ ஆகும். ஸோ என்ன சொல்றாங்க? நியூராட்டிசம் அண்ட் ஸ்டூபிடிட்டி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 1 கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸுங்க. ரைட்? ஓகே. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, vegetable prices are soaring in the market. Okay. Conclusions. Vegetables are becoming a rare commodity. People cannot eat vegetables. So என்ன சொல்றாங்க? Prices are soaring in the market. அதுதான் சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? People cannot eat vegetables. அதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? ஓகே. பீப்புளை பத்தி அங்க எதுவுமே பேசல. ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லலாம்? செகண்ட் ஒன்றது வரவே வராது. ஓகே. அது நாட் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெஜிடபிள்ஸ் ஆர் பிகமிங் ஏ ரேர் கமாடிட்டி. அதை பத்தி கூட அங்க ஏதாவது பேசுறாங்களா? ஸோ அதை பத்தி கூட எதுவும் பேசல. ஸோ செகண்ட் ஒன் கூட ஃபர்ஸ்ட் ஒன் கூட நமக்கு இங்க வராது. அப்ப என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ்னு சொல்லலாம் இங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ தட் நம்மளால ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியும். ஓகே. ஸோ என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதா இருக்கு எதுவா இருந்தாலும் இங்க. ஓகே. ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட். வீடியோ லைப்ரரிஸ் ஆர் ஃப்ளோரிஷிங் வெரி மச் தீஸ் டேஸ். ஓகே. ஸோ வீடியோ லைப்ரரிஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோரிஷ் ஆகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு நாட்கள்ல. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? பீப்புள் இன் ஜெனரல் ஹாவ் காட் ஏ வீடியோ கிரேஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் மச் சீப்பர் டு சி as many movies as one likes on videos rather than going to the cinema hall. Right? அப்ப என்ன சொல்லலாம்? ஸோ பீப்புள் இன் ஜெனரல் ஹாவ் காட் ஏ வீடியோ கிரேஸ். ஸோ வீடியோ கிரேஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ரீச்சா இருக்கு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது கரெக்ட். ஓகே. ஸோ மக்கள் மத்தியில் அதுக்கு என்னன்னா கிரேஸ் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா
ஓகே, அது ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் மச் சீப்பர் டு see as many movies as one likes on videos rather than going to cinema hall. ஓகே, அப்ப என்னது, வீடியோ லைப்ரரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்றாங்க, ரைட்? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஓகே, அதோட ரீசன் என்னது? இட் இஸ் மச் சீப்பர் டு see as many movies as one likes on videos rather than going to the cinema hall. ஸோ அப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கன்க்ளூஷன் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க சம்பந்தம் இருக்கிறதுனால இதுவும் ஃபாலோ ஆகும். ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, போத் 1 and 2 ஃபாலோஸ் இங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, statement. So recent trends also indicate that the number of child migrants in large cities is increasing. These children leave their families to join the ranks of urban poor during odd jobs in markets, workshops, hotels or in service sectors. Okay, so statement என்ன சொல்றாங்க, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ சைல்டு மைக்ரன்ஸ், ஸோ ரைட், ஸோ சைல்டு மைக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. These children leave their families to join the ranks of urban poor doing jobs. ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக வராங்க. ஸோ மார்க்கெட்ல, ஒர்க் ஷாப்ல, ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுக்காக வராங்கன்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க, மைக்ரேஷன் டு பிக் சிட்டிஸ் should be checked. Next, the plight of poor children should be thoroughly studied. So the migration to big cities should be checked na. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது கரெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. ஓகே, இங்க பேசுறது சப்ஜெக்ட் வேற. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மைக்ரேஷன் மட்டும் தான் பேசுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the plight of poor children should be thoroughly studied. ஸோ பிளைட் ஆகுனா ஸோ அவங்களோட தேவைன்றது என்னதுன்றத, ஓகே, அவங்களோட டிஃபிகல்டிஸ் என்னன்றதை நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு வராது, ரைட்? அப்ப என்ன சொல்லலாம்னா, neither 1 nor 2 follows, ரைட்? ஸோ ரெண்டுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next one, after this amendment to the constitution, no child below the age of 14 years will be employed to work in any factory or mine or engaged in any other hazardous employment. ஓகே, இங்க என்ன பண்றாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஓகே கொடுக்குறாங்க. ஸோ இது பண்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, எந்த ஒரு பசங்களா இருந்தாலும் 14 வயசு கீழே இருக்கிறவங்க ஓகே எந்த ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல ஒரு மைன்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லயோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கக்கூடாது, அதாவது அவங்க அதில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துறாங்க, பிஃபோர் திஸ் அமெண்ட்மெண்ட் சில்ட்ரன் பிலோ 14 இயர்ஸ் வேர் எம்ப்ளாய்ட் டு ஒர்க் இன் ஃபேக்டரி ஓகே ஆர் மைன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒத்து போகுது. அப்போ இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்க, 14 வயசு கீழே இருக்கவங்க பாத்தீங்கன்னா இதுல தான் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இது ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னது, அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்டோட நமக்கு ஒத்து போகுது, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the employees must now abide by this amendment to the constitution. அப்போ கண்டிப்பா இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அது கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கம்பெனிஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அபாய்ட் பண்ணா என்னது, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ரைட்? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ செகண்ட் ஒன்னும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் கன்க்ளூஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது. அப்ப என்ன சொல்லலாம் இங்க, ஆப்ஷன் நம்பர் 5 both 1 and 2 follows, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Statement. So domestic demand has been increasing faster than the production of indigenous crude oil, right? Conclusion என்ன கொடுத்துறாங்க, crude oil must be imported, domestic demand should be reduced. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட், ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. எதை விடனா, ஸோ க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் விட அது அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அவங்க, ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, crude oil must be imported. ஸோ அதுலேருந்து இந்த கன்க்ளூஷன் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இது பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், domestic demand should be reduced. ஸோ இது கூட பாசிபிள். அப்போ என்ன சொல்லலாம், ஒன்று அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இந்த கன்க்ளூஷனும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷனோட ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம், ரைட்? அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இங்கே என்ன சொல்லலாம், either 1 or 2ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 either 1 or 2 follows இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். All the organized persons find time for rest
Sunita, in spite of her very busy schedule, finds time for rest. Okay, இது கொடுத்த ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்றாங்க? Sunita is an organized person. Sunita is an industrious person. ரைட். அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? சுனிதான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஓகே, எல்லா ஆர்கனைஸ்டு பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அவங்களுக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுனிதா இன்ஸ்பைட், அது ஓகே, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதா பத்தி சொல்றாங்க. சுனிதா இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் வெரி பிஸி ஷெட்யூல் ஃபைண்ட்ஸ் டைம் ஃபார் ரெஸ்ட். அவங்க எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் ஒதுக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ டைம் கிடைக்கும் அவங்களுக்குன்னு சொல்றாங்க. ரைட். அப்போ என்ன சொல்லலாம்? சுனிதா வந்து ஆர்கனைஸ் பர்சன் சொல்லலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியஸ் பர்சனும் சொல்லலாம். அவங்க ஏன்னா அவங்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியஸ் பர்சன் அண்ட் ஆர்கனைஸ் பர்சன். ஸோ ரெண்டுமே சொல்லாம நம்ம, ஸோ 1, 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட நமக்கு ஒத்து போகுது. அப்ப என்ன சொல்லலாம்? போத் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே டைரக்டா அது அப்படியே அங்கேயே இருக்கு. ரைட். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், until our country achieves economic equality, political freedom and democracy would be meaningless. So என்ன சொல்றாங்க? until our country achieves economic equality, political freedom and democracy would be meaningless. என்னது? ஓகே, நம்ம தேசம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி ஓகே கிடைக்கிற வரைக்கும் ஓகே பொலிட்டிக்கல் ஃப்ரீடமா இருந்தாலும் டெமோக்ரஸியா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே இல்லாததுன்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க? பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி லீட்ஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் டெமோக்ரஸி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒத்து போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி லீட்ஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. கரெக்டு தானே? அதை இன்னும் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி நமக்கு கிடைச்சாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் டெமோக்ரஸிக்கும் ஒரு அர்த்தமே இருக்கும்னு சொல்றாங்க. ரைட். அப்போ செகண்ட் ஒன் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்டோட ஒத்து போகுது. அப்ப என்ன சொல்லலாம்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows. ஆப்ஷன் நம்பர் 2. ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? நேஷனல் அலுமினியம் கம்பெனி ஹாஸ் மூவ்ட் இந்தியா ஃப்ரம் ஏ பொசிஷன் ஆஃப் ஷார்டேஜ் டு செல்ஃப் சஃபிஷியன்சி இன் த மெட்டல். ஓகே, ஸோ என்னது? நேஷனல் அலுமினியம் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதாவது செல்ஃப் சஃபிஷியன்சி மெட்டல்ல ஷார்டேஜ் பண்ற அளவுக்கு இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1, previously India had import aluminium. With this speed it can soon become a foreign exchange earner சொல்றாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்க இங்க? ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க. அலுமினியம் நேஷனல் அலுமினியம் கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா எப்படி இருந்தாங்கன்னா இதுல ஷார்டேஜா இருந்தாங்க மெட்டல்ல. இப்போ என்ன பண்ணிருக்காங்க? செல்ஃப் சஃபிஷியன்சி இந்த மெட்டல், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? ப்ரீவியஸ்லி இந்தியா ஹேட் டு இம்போர்ட் அலுமினியம். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி அலுமினியத்தை வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப இதை சொல்லலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஷார்டேஜ் இருந்திருக்கு இல்லையா, அதான் இங்க சொல்றாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட், வித் திஸ் ஸ்பீட் இட் கேன் சூன் பிகம் ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்னு சொல்றாங்க. ரைட். அப்போ வித் தி ஸ்பீட், அப்போ இதுல அதுக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா இட் கேன் சூன் பிகம் ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா அது இப்போ இப்போ என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர் ஆகிட்டாங்கன்னு சொல்ல வரல. இந்த ஸ்பீட்ல போனா கண்டிப்பா சீக்கிரமாவே இந்த மாதிரி ஆயிடலாம் சொல்றாங்க. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ் இங்க. ரைட். ஸோ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 5, போத் 1 and 2 ஃபாலோஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one, statement. In case of outstanding candidates, the condition of previous experience of social work may be waived by the admission committee for MA social work. Conclusions 1. Some of the students for MA social work will have previous experience of social work. Some of the students for MA social work will not have previous experience of social work. இப்போ என்ன சொல்றாங்க? அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட்ஸ் ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா the condition of previous work of social experience may be waived by the admission committee. ஸோ கண்டிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவேளை நீங்க ரொம்ப நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு
கமிட்டி சொல்றாங்க, அட்மிஷன் கமிட்டி சொல்றாங்க. அப்போ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க, some of the students of for MA social work will have previous experience of social work. ஓகே, இதுவும் வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது அதோட ஒத்து போகுது. ஸோ சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே ஆளுன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபாலோஸ்னு சொல்லலாங்க. ஓகே, எல்லாருக்குமா இருக்குமா இருக்காதான்னு தெரியல, பட் சில பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் MA social work will not have previous experience of social work. ஓகே, அதுதான் நாங்க சொல்ல வராங்க, ரைட்? சில பேருக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இப்போ சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம் இங்க, both 1 and 2 follows சொல்லலாம் இங்க, ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், death keeps no calendar, right? So conclusion 1, man must die one day, death can come at any time. ஸோ என்ன சொல்றாங்க, ஸோ டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நோ கேலண்டர்னா அதோட மீனிங் என்னன்னா அது எப்போ வேணா வரலாம், அதுதான் அது ஆக்சுவலாக அதோட மீனிங், ரைட்? அப்போ செகண்ட் ஒன் டைரக்டாவே ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிடலாம் நம்ம. அதே ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மேன் மஸ்ட் டை ஒன் டே, ஓகே, ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க தான் செய்யணும். ஸோ டெத் வந்து பார்த்தீங்கன்னா மேனுக்கு ரிலேட்டட் தான் இல்லையா? ஸோ அதாவது மேனுக்கு ரிலேட்டட் தான், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ரிலேட்டட் தான், பட் இங்கே நம்ம மேனுக்கு ரிலேட்டட் எடுத்துக்கலாம். ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு நாள் இறக்க தான் செய்யணும், ரைட்? அப்போ போத் 1 and 2 follows, right? Option number 5, right? So next question பார்க்கலாம். Next one, water supply in wards A and B of the city will be affected by about 50% on Friday because repairing work of the main lines is to be carried out. Okay, so இப்படின்னு சொல்றாங்க. So என்ன சொல்றாங்க, water supply in wards A and B of the city will be affected by about 50% on Friday because repairing work of the main lines is to be carried out. Okay, water supply வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகும் சொல்றாங்க. எப்போ, வெள்ளிக்கிழமை. எதனால, சில ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்கு மெயின் லைன்ல. அப்ப கன்க்ளூஷன் ஒன் என்னது, the residents in these wards should economize on water on Friday. ஸோ இது கரெக்ட் தான். ஓகே, அப்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, பார்த்து தண்ணி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃப்ரைடே. அதுக்கப்புறம் ரெசிடென்ட்ஸ் இன் திஸ் வார்ட் ஷுட் ஸ்டோர் சம் வாட்டர் ஆன் த ப்ரீவியஸ் டே. ஸோ அப்போ ஃப்ரைடேக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2, ஓகே, இது கூட ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், போத் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 5, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்க parents are prepared to pay any price for elite education to their children. அப்ப என்ன சொல்றாங்க இங்க, ஓகே, இங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க, எவ்வளவு காசு வேணா ஓகே கொடுத்துட்டு ஒரு நல்ல படிப்பை அவங்க பசங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்றாங்க. அப்ப கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம், ஆல் பேரண்ட் தீஸ் டேஸ் ஆர் வெரி வெல் ஆஃப். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயுமே நிறைய காசு இருக்கு, ஓகே, நல்லா வெல் செட்டில் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது வராது. ஓகே, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, கடன் வாங்கி கூட படிக்க வைப்பாங்க இல்லையா, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், parents have an obsessive passion for a perfect development of their children through good schooling, right? அப்ப இதுல இருந்து இது சொல்லலாமா, parents have an obsessive passion for a perfect development of their children through good schooling, right? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது ஆசை இருக்கும், ரைட்? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க அப்படியே சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் ஒன் இங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 கன்க்ளூஷன், only conclusion 2 follows, right? So next one, the government of country X has recently announced several concessions and offered attractive package tours for foreign visitors. Okay, so country X வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கன்செஷனும் ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே எதனால ஓகே எது கொடுத்துனா ஃபாரின் விசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப கன்க்ளூஷன், now more number of foreign tourists will visit the country. அப்போ இந்த மாதிரி கொடுத்ததுனால ஓகே இப்போ நிறைய பேர் ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ற வாய்ப்பு இருக்கும் அந்த கண்ட்ரியை. ஸோ ஆப்ஷன் 1, அதாவது கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், the government of country X seem to be serious in attracting tourists. ஓகே, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றது டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, ரைட்? அப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும், இப்போ சப்போஸ் யாராவது ஏதாவது பண்றாங்கன்னா கண்டிப்பா சில பேர் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்வாங்க. சப்போஸ் நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையில் ஏதாவது ஆஃபர் போறீங்கன்னா ஓகே வளர்றதை விட கொஞ்சம் அதிகமான பேர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே தான் இங்கே பண்றாங்க. ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க,
ஓகே இந்த மாதிரி ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாரின் டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆவாங்க தான் செய்வாங்க. ஸோ வரதான் செய்வாங்க அந்த கண்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த இது இஷ்யூமே பண்றாங்க. ரைட். ஸோ இங்க என்ன சொல்லலாம், போத் 1 and 2 ஃபாலோ. ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சருங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so statement, prime age school going children in urban India have now become avid as well as more regular viewers of television. Even in households without a TV, as a result, there has been an alarming decline in the extent of readership of newspaper. இப்போ என்னன்னா டிவின்றது ஓகே எல்லா வீட்லயும் அதிகமானதுனால ஓகே ஸோ சில்ட்ரன் அர்பன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாயிட்டாங்க. ஸோ தவிர்க்க முடியாத இதுவாயிட்டாங்க. ஓகே இதனால என்ன ஆகுதுன்னா நியூஸ் பேப்பரை படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 அதுக்கு என்ன சொல்றாங்க, மெத்தட் ஆஃப் இன்க்ரீசிங் த ரீடர்ஷிப் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஷுட் பி டிவைஸ்ட். ரைட். ஓகே ஸோ என்னது, ஸோ ரீடர்ஷிப் அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். ஸோ ஷுட் பி டிவைஸ்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கம்பல்சரி ஆக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரூல் மாதிரி ஆக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், a team of experts should be sent to other countries to study the impact of TV on the readership of newspaper. ஸோ இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரிக்கு அனுப்பி அதோட இம்பாக்டை படிக்கணும்னு சொல்றாங்க. ரைட். அப்போ செகண்ட் ஒன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்போ என்ன சொல்லலாம் ஆன்சர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4, neither 1 nor 2 follows. ரைட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். From the next academic year, student will have the option of dropping mathematics and science for the school leaving certificate examination. Right. So conclusion என்ன கொடுத்துறாங்க, students who are weak in science and mathematics will be admitted. Next conclusion, earlier students did not have choice of continuing their education without taking this subject. Right. ஸோ என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல, ஸோ வர அகாடமிக் இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸும் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கலாம் அவங்களோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்போ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க இங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வீக் இன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்களோ தே வில் பி அட்மிட்டட். ரைட். ஸோ அப்போ அவங்க அட்மிட் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது இங்கே ஃபாலோ ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஒன், earlier students did not have the choice of continuing their education without taking this subject. ஓகே இந்த சப்ஜெக்ட் எடுக்காம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ரைட். ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது. ஓகே அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 5 போத் 1 and 2 ஃபாலோஸும் சொல்லலாம். ரைட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Good voice is a natural gift, but one has to be keep practicing to improve and excel well in the field of music. ஓகே ஸோ ஒரு நல்ல குரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு ஓகே கிஃப்ட்னு சொல்றாங்க. ரைட். ஓகே பட் ஒன் ஹேஸ் டு பி கீப் ப்ராக்டிசிங் டு இம்ப்ரூவ் அண்ட் எக்ஸல் வெல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்தாலும் ஓகே அப்படி நேச்சுரலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தாலும் ஓகே நல்ல குரல் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது ஓகே நல்ல இது ஒரு ரேஞ்சுக்கு போக முடியும். ஸோ கன்க்ளூஷன் 1, நேச்சுரல் கிஃப்ட்ஸ் நீட் nurturing and care. Even though your voice is not good, one can keep practicing. ஸோ இதை பற்றி ஓகே வாய்ஸ் உங்களுக்கு நல்லா இல்லை அதை பற்றிலாம் எதுவுமே இங்கே பேசலை. ஸோ செகண்ட் ஒன்ன்றது வராதிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் கிஃப்டாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே எவ்வளோதான் உங்களுக்கு நேச்சுரல் கிஃப்ட் ஓகே நேச்சுரலாக உங்களுக்கு அந்த திறமை இருந்தாலும் அதை நீங்கள் ஓகே எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க எந்த அளவுக்கு ஓகே இது பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ஓகே வெற்றின்றது இருக்கும். ரைட். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு கிஃப்ட் ஓகே நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு திறமை இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆவீங்க. இல்லாட்டி அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டெவலப்பே ஆக மாட்டீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது கரெக்டுங்க. ஸோ கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், this world is neither good nor evil. Each man manufactures a world for himself. ஓகே இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ. ரைட். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த இதுவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன்ஸ் 1, some people find this world quite good, some people find this world quite bad. ஸோ அப்போ ரெண்டுமே சேர்ந்தது தானே. ரைட். அப்போ என்ன சொல்லாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட் தான் செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல விதமாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விதமாக பார்ப்பாங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா
Option number 5, both 1 and 2 follows in answer. Right? Okay. ஸோ என்ன பார்த்தோம் நமக்கு இன்னைக்கு? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.